Hello everyone, welcome to my class. I am Dr. Shobana. I am an English professor and this is my new venture. I am already taking classes in YouTube for literature students of English and for those students who are doing competitive exams in English in the same name. In this venture, I have planned to take classes for 10th standard and 12th standard of CBSE syllabus. I believe that I can help you genuinely to do your best in the public exams. Kindly motivate me by liking and subscribing my channel. Thank you. So the poem that we are going to deal with today is My Mother at 66, which is written by Kamala Das. Inniki poem idudha nama paaka pora poem. So I am going to give a detailed Tamil explanation for the poem. My Mother at 66. So it would be a line by line explanation. I will be dealing with the poetic devices towards the end of the poem, and meanings of difficult words will also be dealt with Tamil explanations. So, nama poem kulla pogalam, but before that, we will have a short introduction about the author. Kamala Das. இவங்க தான் வந்து the poet or the one who has written this poem. Okay, she was born in Kerala, Malabar in 1934. அதுதான் அவங்க பிறந்த இடம் வந்து மலபார் கேரளா. She is recognized as one of the foremost poets of India. ஏன்னா இந்தியன் ரைட்டர்ஸ்ல poets வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. So she is one of the pioneers of Indian women poets. Her works are known for their originality, versatility and the indigenous flavor of the soil. ரொம்ப ஒரிஜினலா எழுதுவாங்க. அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜெனுவினா இருக்கும். இன்னும் சொல்ல போனா விமன் எல்லாம் வந்து எழுதுறதுக்கு யோசிக்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப தைரியமா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அவங்களோட ரைட்டிங்ல. ஓகே, ஏன்னா ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சொசைட்டில வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் பேசவே கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் அவங்க போல்டா, அதுவும் சம் 50 இயர்ஸ் பிஃபோரே போல்டா எழுதினவங்க தான் அந்த கமலா தாஸ். ஓகே, ஸோ நிறைய வித்தியாசமான, நாட் ஓன்லி தட் ஷி ஹஸ் ரிட்டன் சென்சுவஸ் போயம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் இண்டிஜினுவஸ் ஃபிளேவர் ஆஃப் த சாயில், அந்த சாயிலுக்கே உரிய அந்த ஒரிஜினல் சாங்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேரளைட், ஸோ அந்த அந்த மலையாளம் அந்த லேண்டுக்குரிய அந்த மண்ணின் மனம் இருக்கும் இல்லையா, அதுதான் இண்டிஜினுவஸ் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ அந்த ஃபிளேவரும் நம்ம பார்க்கலாம் அவங்களோட ரைட்டிங்ல. அப்போ இந்த ஏர்லி டேஸ் ஹர் நேம் வாஸ் மாதவி குட்டி. ஓகே, அவங்களோட நேம் வந்து மாதவி குட்டி அப்படின்ற நேம்ல தான் அவங்க எழுதினாங்க. லேட்டர் after her marriage in நினைக்கிறேன் she became Kamala Das. Some of her works in English include the novel Alphabet of Lust, a collection of short stories, Padmavati, the Harlot and other stories. இதெல்லாம் some of her important works. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களோட important works நம்ம பார்க்குறோம். மோர் தென் தட் நிறையவே அவங்க எழுதியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அவங்க poetic collections. ஒரு சிலது முக்கியமானது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, she is a sensitive writer who captures the complex subtleties of human relationships in lyrical idiom. My Mother at 66 is an example. ஸோ அவங்க அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்களோட போயம்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ள சட்டில் அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் இருக்கும், அதே மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வேற வேற ஒரு புரிதல்களோட அது போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு மதரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபாதரோட, பிரதரோட, ஒவ்வொருத்தவங்க ஹஸ்பண்டோட, ஸோ எவ்ரி ஒன் வி ஆர் ஹேவிங் அ காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒவ்வொருத்தரோடையும் நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்க வந்து அவங்களோட போயம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் Kamala Das.
Okay, later towards her end, she died around 2009 or 10 நினைக்கிறேன். I'm not very sure about it, but அந்த டைம்ல she got converted into Islamic religion and had her name as Kamala Suraya. This is an additional information for you. Towards her death, she was called as Kamala Suraya. Okay, right. Now let us, this is the poet. She is no more. And now let us get into the poem. My mother at 66. This is the name of the text, and this is the text. Just read it first. Driving, this is a very small poem. Just giving a reading, ஒரு 2 or 3 times read பண்ணாலே உங்களுக்கு அதோட ஒரு அது என்ன சொல்ல முடியும், அத சம்மரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இருந்தாலும் அதுல நிறைய அந்த சட்டிலிட்டிஸ் இருக்கு, உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லைனா அதுக்கப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் in the first place, let me first read the full text. Driving from my parents' home to Cochin last Friday morning, I saw my mother beside me, dozed, open-mouthed, her face ashen like that of a corpse, and realized with pain that she was as old as she looked, but soon put that thought away and looked out at young trees sprinting, the merry children spilling out of their homes. But after the airport security check, standing a few yards away, I looked again at her, wan, pale as a late winter's moon, and felt that old familiar ache, my childhood's fear. But all I said was, "See you soon, Amma." All I did was smile, smile, and smile. So I don't know how much you understood from the first reading, but ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கும். அம்மாவிட்ட டாட்டா சொல்லிட்டு போறாங்க ஒரு டாட்டர். தட் இஸ் இட். ஓகே, அதுதான். Now let us go. Let us read it line by line. Driving from my parents' home to Cochin last Friday morning. So ரொம்ப இதெல்லாம் ஈஸியா, you can just follow the words very easily, follow the meaning very easily. Driving from my parents' home. She is driving the vehicle. Okay, என்ன vehicle தெரியல, a car or something. She is driving the vehicle and அவங்க அம்மா வீட்டில் இருந்து வெஹிக்கிளை ஓட்டிட்டு என்ன பண்றாங்க, she is going to the airport. Because you should know one more thing about Madhavi or our Kamala Das. அவங்களோட ஒரிஜினல் நேம், சாரி, கமலாதாஸோட ஒரிஜினல் நேட்டிவ் அப்படின்னா மலபார், கேரளா. பட் ஷி வாஸ் மேரிட் டு அ மேன் ஹூ லிவ்ட் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெங்காலில் தான், வெஸ்ட் பெங்காலில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டு ஷி ஹாஸ் டு ட்ராவல். ஸோ ஷி யூஸ் டு ப்ரிஃபர், ஏன்னா லாங் ஜேர்னியாக இருக்கும் ட்ரெயினாக, அதனால வந்து they may prefer flight வந்து அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால தான் சொல்றாங்க பாருங்க, டிரைவிங் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஹோம் டு கொச்சின் லாஸ்ட் ஃப்ரைடே மார்னிங். அப்ப எங்க போயிட்டு இருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. யார் கூட போயிட்டு இருக்காங்க, அம்மா கூட போயிட்டு இருக்காங்க. அம்மா எதுக்கு டாட்டரோட வந்துட்டு இருக்காங்க, டு see her off, அவங்களுக்கு குட் பை சொல்லி வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ தி poet begins like this. Driving from my parents' home to Cochin. ஏன்னா கொச்சின்ல தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அங்கதான் பக்கத்துல, மேபி அவங்க ஊர் வந்து மலபார் பக்கத்துல, கொச்சின் பக்கத்துல தான் மலபார் இருக்குமா இருக்கும். ஐ எம் நாட் வெரி ஷியோர் அபவுட் இட். ஸோ மலபார்ல இருந்து அவங்க கொச்சின் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மதர்ஸ் ஹோம்ல இருந்து, பேரண்ட்ஸ் ஹோம்ல இருந்து கொச்சின் போறாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே ஷி ஹஸ் கிவன் ஆன் விச் டே ஷி இஸ் மூவிங். ஓகே, ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு, லாஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. At what time? Morning time. Last Friday morning, she was driving to Cochin. I saw my mother beside me. She was sitting beside her. Pakkathila. Besides her, her mother was sitting. Dozed, open-mouthed, her face ashen like that of a corpse. Okay, I saw my mother beside me. அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. What was she doing? அப்படியே டிரைவ் பண்ணி இவங்க ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க, வயசாயிடுச்சு இல்லையா,
டயர்ட் ஆயிடுறாங்க. ஷீ இஸ் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த டைட்டில் ஆஃப் த போயமே சொல்லுது மை மதர் அட் 66 தான் சொல்லுது. ஸோ வி ஆர் வெரி கிளியர் அபவுட் ஹர் ஏஜ். ஷீ இஸ் 66, her mother is 66, maybe her daughter is around 40 or 45. கமலாதாஸ்க்கு 40 or 45 இருக்கலாம். அவங்க ஏன்னா she was married yearly அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பயோகிராஃபில. ஸோ she should be around 45 and her mother is 45 to 50க்குள்ள இருப்பாங்க நம்ம கமலாதாஸ். மதருக்கு வந்து 66 ஏஜ். ஸோ பக்கத்துல பார்க்குறாங்க, டிரைவ் பண்ணிட்டே பார்க்குறாங்க. அம்மா தூங்கிட்டாங்க. அப்போ டோசிங் ஆஃப் அப்படின்னு சொன்னா நல்ல தூக்கம்லாம் கிடையாது, குட்டி தூக்கம். இந்த டிராவல் பண்றப்ப அப்படியே லேசா அப்படியே டோஸ் ஆஃப் ஆகுவோம் இல்லையா, நம்ம அப்படியே தலையை அப்படியே இது பண்ணிட்டு திரும்ப அப்படியே நேரா உட்காருவோம், திரும்ப அப்படி தூங்கி விடுவோம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டீப் ஸ்லீப்க்கு போகாம ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஷார்ட் ஸ்லீப் நேப் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அது. ஓகே, while she was dozing, she was open mouthed. அப்படியே தலை அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிறப்போ சிலப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அவங்களும் அறியாம the mouth opens. ஓகே, அந்த வாயெல்லாம் திறந்து தூங்கிட்டு இருக்காங்க. her face ashen like that of a corpse. her face ashen like that of a corpse. I hope you know the meaning of corpse. காப்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஐ டெல் யூ த மீனிங். காப்ஸ் அப்படின்னா டெட் பாடி. ஓகே, டெட் பாடி. ஹர் ஃபேஸ் ஆஷன். ஆஷ்னா என்ன? சாம்பல். சாம்பல் கலர்ல இருக்கிறது. ஹர் ஃபேஸ் ஹஸ் பிகம் ஆஷன் லைக். ஓகே, ஆஷ் கலர்ல இருக்குன்னா பேலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட், ஹர் ஃபேஸ் ஆஷன் லைக் தட் ஆஃப் அ காப்ஸ். காப்ஸ் தான் கலர்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா பிளட்டோட மூமெண்ட் இல்லாததுனால ஒரு டெட் பாடி எப்படி இருக்கும்? பேல் ஆயிடும், கொஞ்ச நேரத்துல பேல் ஆயிரும். ஸோ ஷி வாஸ் ஆல்சோ பேல். ஹர் மதர் வாஸ் லுக்கிங் பேல். எப்ப பேல் ஆவாங்க அப்படின்னா when getting old, அதுவே ஒரு சிம்டம் தான். வயசாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆவாங்க, சரியான இன்டேக் இருக்காது. இன்னொரு பக்கம் அந்த ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நேச்சுரலி they look pale, unhealthy. Okay, that is pale color. So her face was ashen like that of a corpse and realized with பெயின். அவங்க மதரோட ஃபேஸை பார்த்துட்டாங்க. ஒரு மாதிரி அவங்க படுத்திருக்கிறத பார்த்தா டெட் பாடி மாதிரி தெரியுது. ஒரு சின்ன ஷாக் அவங்களுக்கு. ஏன்னா ரியாலிட்டி டச்சஸ் ஹர். ரியாலிட்டி டச்சஸ் த போயட். அம்மா எத்தனை வயசானாலும் அம்மா இஸ் ஆல்வேஸ் குவைட் நியரர் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அம்மாவை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தூக்கி போடவே முடியாது. அம்மா இஸ் சோ க்ளோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சோல். ஸோ பக்கத்துல தான் படுத்திருக்காங்க. அவங்க தூங்குற விதத்தை பார்த்தா she looks as if she is a dead body. ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம ஆத்தருக்கு, நம்ம போய்டஸ்க்கு. she thinks that her mother is dead. அப்படியே ஒரு பயம், அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்து வருது. ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ், ஏன்னா she is nearing death அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப பேலா இருக்காங்க, ரொம்ப அன்ஹெல்தியா இருக்காங்க. மேபி she dies soon. ஒரு சின்ன பயம் ஆத்தருக்கு வந்தது. that she was as old as she looked. ஏன்னா see how the line ended here. and realized with pain. அவங்கள பார்க்குறப்போ காப்ஸ் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ரியலைஸ் பண்றாங்க, ஆத்தர் ரியலைஸ் பண்றாங்க. how with pain. வலியோட அவங்களுக்கு ஒரு உண்மை நிதர்சனம், ஒரு உண்மை வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. what is that she was as old as she looked. அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க பார்க்குற அம்மா நம்ம கொஞ்சிட்டு எத்தனை வயசானாலும் அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க முகம் சொல்லுது she is old but soon put that thought away. அவங்களுக்கு அதை நினைக்க பிடிக்கல. நிறைய சமயம் நம்மளுக்கு அப்படித்தான். ஒரு சில விஷயம் பிடிக்காத விஷயத்த யோசிக்காம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரும். அந்த அதை கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் த மைண்ட் நீட்ஸ். யூனோ, ஒரு விஷயம் வந்து யோசிக்க பிடிக்கலைன்னா அதை விட்டு வெளியே வந்துருவோம். ஸோ அதுதான் இப்போ ஆத்தருக்கும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அம்மாவை பார்த்துட்டு இருந்தா அந்த ரியாலிட்டி வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அம்மா இறந்துட்டா என்ன பண்றது, அம்மா இறந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வந்துடுச்சு. ஸோ ஷி வாண்ட்ஸ்
wants to put that thought away. அந்த ஞாபகம் வேணாம், அப்படியெல்லாம் சிந்திக்க வேணாம், எதுக்கு why should I think like that அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமயம் நம்ம ரியாலிட்டியை விட்டு தள்ளி போயிடதான் விரும்புவோம். ரியாலிட்டியை ஃபேஸ் வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு இதுதான், இல்லை வர்ற அன்னைக்கு வேற வழி இல்லை, அதை பார்த்து தான் ஆகணும், அதனால அது வரைக்கும் அதை பற்றியே யோசிக்காம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு she wants to put that thought away and looked out at young trees sprinting, the merry children spilling out of their homes. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியே கண் பார்வையை செலுத்துறாங்க. So she is driving, right? She is first looking at her mother. She is looking like a corpse. The reality, it strikes her. She doesn't want to live in that reality. So what does the poetess do now? She's looking outside. வெளியில என்ன பாக்குறாங்க, நம்ம சின்ன வயசுல பாக்குற யங் ட்ரீஸ். இங்க பாருங்களேன், அவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஐரணி மாதிரி. பக்கத்துல அம்மா வந்து ஓல்டா இருக்காங்க, ஆனா வெளியே பாக்குறது, அவங்க பாக்குறதெல்லாம் யங்கான ஃப்ரெஷ்ஷான விஷயங்களா பார்த்துட்டு வராங்க. ஏன்னா ஷி வாண்ட்ஸ் டு அவாய்ட் தட் ரியாலிட்டில இருந்து தப்பிச்சு போகணும்னு விரும்புறாங்க. அப்ப அவங்க வெளியே பாக்குற விஷயம்லாம் என்ன இருக்கு, இளமையா இருக்கு, இளமை ததும்பும் காட்சிகளை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஷி இஸ் லுக்கிங் அவுட் அட் யங் ட்ரீஸ் sprinting means fastly running. Okay, sprinting means fastly running. The meaning for the word sprinting is fastly running. But here, do the trees sprint? No, they don't sprint. So trees வந்து sprint ஆகாது. trees ஓடுமா, ஓடாது. ஆனா நம்ம டிராவல் பண்றப்போ அதை பார்க்கலாம், வெளியில பாக்குறப்போ அது ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல இருக்கப்போ நம்ம தான் ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம், பட் இட் would look as if the trees are moving faster. Okay, that is an imagery. நம்ம கண்களுக்கு தெரிகிறது, நம்ம மனசுக்குள்ள அப்படிதான் விரியும். அந்த காட்சி எப்படி விரியும்னா, it would just come to our mind that the trees are sprinting. It would look as if the trees are running. Actually, we are moving in the vehicle so fast, but the scene would be as if the trees are sprinting. The merry children spilling out of their homes. அதுக்கப்புறம் அவங்க எதை பார்க்குறாங்க, சில்ட்ரன் பார்க்குறாங்க. எகெயின் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். ஐரணி தான், அந்த வயசான பக்கத்துல அந்த அம்மாவை பார்க்கறத தவிர்த்துட்டு யங் ட்ரீஸை பார்த்தாங்க, இப்போ யங் சில்ட்ரனை பார்க்குறாங்க. அதெல்லாம் அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, உண்மையிலேருந்து அவங்கள விலக்கி வச்சிருக்கு. ஓகே, ஷீ இஸ் சீயிங் த சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் தி ஹோம்ஸ். நிறைய குழந்தைங்க ஓடி வருது வீட்டுக்குள்ள இருந்து. ஸ்பில்லிங், கம்மிங் அவுட் ஃபாஸ்ட்லி, அப்புறம் வேகமா வெளியே சிந்துறதை தான் ஸ்பில்லிங் சொல்லுவோம். இங்க குழந்தைங்க வந்து நிறைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வர்றதை அவங்க பாக்குறாங்க. ஓகே, பட் ஆஃப்டர் த ஏர்போர்ட்ஸ், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜரி தான். ஓகே, ஸ்பில்லிங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் போரிங் அவுட் தான் ஸ்பில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து குழந்தைங்க வெளியே ஓடி வர்றத ஸ்பில்லிங் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இமேஜரி. பட் ஆஃப்டர் த ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக், ஸ்டாண்டிங் a few yards away, I looked again at her. திரும்ப ரியாலிட்டிக்கு, எங்க போனாலும் நம்ம ரியாலிட்டிக்கு திரும்ப வந்து தானே ஆகணும், அதுதானே உலகம். எங்க போய் எப்படி நம்ம தப்பிக்க நினைச்சாலும், எதையெல்லாம் மறக்க யூடியூப் பார்த்தாலும் சரி, எத்தனையோ பார்த்து சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் நைட் ஆனால் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அம்மா அப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும், எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி டுவர்ட்ஸ் த எண்ட். அதுதான் நம்மளுக்கு ரியாலிட்டி. ஸோ she has come to the airport. வெளியில அம்மாவை மறந்துட்டு என்ன பண்ணாங்க, வெளியில இருக்க ட்ரீஸ் பார்த்தாங்க, the sprinting trees பார்த்தாங்க, merry children spilling out பார்த்தாங்க. now she has come to the airport. அம்மா வந்து செக்யூரிட்டி செக் முடிஞ்சிருச்சு. after the security check, standing a few yards away, அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி. ஏன்னா செக்யூரிட்டி செக் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்க, அம்மா அப்ப தள்ளி நிக்கிறாங்க, தூரத்துல நிக்கிறாங்க. she could not avoid her mother. she is looking at her mother. I looked again at her. இப்பதான் அவங்க அம்மாவை திரும்பவும் தீர்க்கமா பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. now she could not avoid her mother. ஏன்னா கிளம்பிட்டாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்க. திரும்ப இப்ப மாதிரி இல்ல, ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் நினைச்சா ஒரு போன் எடுத்தே பாத்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. she is writing. ஏன்னா இவங்க she died around 2010 அப்படின்னு சொன்னேன். I'm not sure about the date, but around 2010 she died. So
அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி கிடையாது. இப்போ இருக்க அந்த ஃபோனு, வைஃபை, இன்டர்நெட் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ அம்மாவ நெனச்ச நேரம்லாம் பார்க்க முடியாது. வேணா பேசலாம். ஃபோன்ல வேணா பேசிக்கலாமா இருக்கும். ஸோ ஐ லுக்ட் அகெயின் அட் ஹர். ஓகே. இதுவும் அந்த போயம் எப்ப எழுதியிருப்பாங்க? மேபி வென் ஹர் மதர் பிஃபோர் த டெத் ஆஃப் ஹர் மதர் தான். ஸோ அது இன்னுமே ரொம்ப முன்னாடியா இருக்கும். 2000க்கு முன்னாடியா இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கம்மியா இருந்த பீரியட். ஸோ she again looked at her mother. She was wan, pale as a late winter's moon. Okay, இப்ப அம்மாவை திரும்ப பார்க்குறாங்க. She was wan. Wan means pale again. Okay, colorless-ஆ இருக்கிறது தான் wan. Wanனா ஒரு மாதிரி பேலா இருக்கிறது. பேல்னா வெளிரி போய் இருக்கிறது தான் வந்து வேன். ஓகே, வெளிரி போய் தான் இருக்காங்க அம்மா. அம்மா வந்து எப்படி இல்லை, கலர்ஃபுல்லா இல்லை. ஐ மீன் ஷி இஸ் நாட் ஹெல்தி. ஹெல்தியா இல்லைன்னா தான் வேனா தெரிவாங்க. பேல், ஷி வாஸ் லுக்கிங் வெரி பேல். வெளிரி போயிருக்காங்க. மேபி ஷி இஸ் அஃபெக்டட் பை சம் டிசீஸ். அஸ் அ லேட் வின்டர்ஸ் மூன், இல்லைன்னா ஏஜ்ட் ரீசனா கூட இருக்கலாம். as a late winter's moon. Now she is comparing her mother to a late winter's moon. ஒரு கம்பேரிஷன் கொடுத்தாங்க. நேரடியா காப்ஸோட கொடுத்துட்டாங்க. டெட் பாடின்னு சொல்லிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தப்போ அம்மா டெட் பாடி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு பெட்டர் கம்பேரிஷன் தான். ஆனா ரெண்டுமே சிமிலிஸ் தான். ஃபர்ஸ்ட் சொன்னது லைக் போட்டு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, as போட்டு சொல்றாங்க. as a late winter's moon. late winter's moon, அது என்ன லேட் வின்டர்ஸ் மூன் அப்படின்றத பார்க்கலாம். வின்டர் டைம்ல இருக்கக்கூடிய மூன் அப்படின்னு சொல்றாங்க. வின்டர் தான் இந்த டுவர்ட்ஸ் சீசன்லயே எண்ட் ஆஃப் த இயர் வர்றது எது, winter moon. அதனால தான் மேபி she is comparing her mother to a late winter's moon. Maybe that is dull. ஓகே, அந்த வின்டர்ஸ் மூன் வந்து டல்லா இருக்கும், பிரைட்டா இருக்காதுன்றதுக்காக ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னொரு, ஏன்னா போயம்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். இங்க இன்னொரு முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, இட் இஸ் த லாஸ்ட் சீசன். அப்ப அம்மாவோட இதுல எங்க வந்துட்டாங்க, அவங்க டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துட்டாங்க. லைஃபோட எண்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. வின்டர் மாதிரி தான் அம்மாவோட ஏஜும் இருக்கு. அதனால தான் அவங்கள எதோட கம்பேர் பண்றாரு போயட்டிஸ், யாரோட கம்பேர் பண்றாங்க, லேட் வின்டர்ஸ் மூன். அண்ட் ஃபெல்ட் தட் ஓல்டு ஃபெமிலியர் ஏக். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம். லேட் வின்டர் மூன் மாதிரி முகம் நல்லா இருக்கு, அழகா மூன் மாதிரி இருக்கு. பட் லேட் வின்டர் மூன் மாதிரி இருக்கு. அந்த மறைய போற மூன் மாதிரி இருக்கு. அந்த கடைசியா வர்ற மூன் மாதிரி இருக்கு. வின்டர் சீசன்ல வர்ற மூன் மாதிரி இருக்கு. அண்ட் தட் ஓல்டு ஃபெமிலியர், அண்ட் ஃபெல்ட் தட் ஓல்டு ஃபெமிலியர் ஏக். அது என்ன ஓல்டு ஃபெமிலியர் ஏக், பழைய எப்பவும் இருந்த ஒரு வழி அப்படிங்கிறாங்க. பழைய வழி, அது என்ன பழைய வழியா இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே சைல்ட்ஹுட்ஸ் ஃபியர். எப்பவுமே குழந்தையா இருக்கிறப்போ இந்த ஃபியர் வந்து நிறைய பேருக்கு உண்டு. அம்மா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அம்மா பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு பயம். அம்மா விட்டுட்டு போனா என்ன ஆகும்னு தெரியாதுன்ற ஒரு பயம். அந்த பயம் வந்து இப்ப உங்களுக்கு வருது. இப்ப நம்ம அம்மாவை விட்டுட்டு போறோம், திரும்ப என்ன ஆகும், அம்மாவுக்கு என்ன ஆகும், அப்ப என்ன ஃபியரா இருக்கும், நம்ம திரும்ப அம்மா கிட்ட எப்படி வர்றதுன்னு தெரியாத ஒரு பயம். இப்போ வந்து அம்மா திரும்ப நம்ம பாப்போமானே ஒரு பயம். ஆனா அது ஒரு ஃபியர் தான். அம்மாவுக்கும் நம்மளுக்குமான செப்பரேஷன் ஒருவேளை பெர்மனண்டா இருக்குமோன்னு சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் இருக்குமா, அந்த பயம் திரும்ப வருது. அதனாலதான் தட் இஸ் கால்ட் அஸ் ஓல்ட் ஃபெமிலியர் ஏக். சின்ன வயசுலயே குழந்தைங்க அழுகிறது அதுதான். அம்மா விட்டு பிரியவே மாட்டாங்க. பிடிச்சுதான் அவங்கள பிடிச்சு கூப்பிட்டு போகணும். that is the old familiar ache. ache means pain. Okay, that is my childhood. Not only for her, each and every child would have that fear to get separated from her mother. Okay, அதே fear இப்ப திரும்பவும் அவங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு, poetessக்கு வந்துருச்சு. because she is afraid that this would be a separation forever. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது which would be the last period for her mother. திடீர்னு ஏதாவது கால் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஏதோ பயம் அதெல்லாம் வரும். ஓகே, பட் ஆல் ஐ said was see you soon அம்மா. ஓகே, அவங்க ஏற போறாங்க. இங்க இருந்து பை பை காமிக்கிறாங்க. அம்மா அங்க இருந்து கையாட்டுறாங்க.
Okay, let us imagine this picture. Okay, so her mother is there. She is standing a few yards, a few distance from her mother. Okay, she's about to get into the flight. She's about to get into the flight. She's waving her hands. இந்த இடத்துல அவங்க எப்படி react பண்ணுவாங்க? Now, how could else she react? Okay, see you soon, Amma. All I did was smile, smile, and smile. ஓகே, அந்த நேரம் வேற எந்த பேச்சுக்கோ எதுக்குமே இல்லை, அப்படியே ஒரு சிரிப்பு. அம்மா நீங்க நான் சிரிச்சேன்னா அங்கிருந்து ரியாக்ஷன் வந்து அகெயின் ஸ்மைல். அம்மாவும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அம்மாவும் சிரிச்ச முகத்தோட பார்க்கணும். ஸோ ஆல் ஐ டிட் வாஸ் ஸ்மைல், ஸ்மைல் அண்ட் ஸ்மைல். ஸோ எப்பவுமே அந்த வயசானவங்களை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு வர வர வரும், நமக்கு வரணும். ஆக்சுவலி இட் ஹாஸ் டு கம் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அம்மாவை வயசாக, அம்மா அப்பா வயசாக நல்லா சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்ட்டு. ஸோ இவங்க ஆனா கிளம்புறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்மைல் பண்ணா அம்மா ஸ்மைல் பண்றாங்க. ஸோ ஷீ இஸ் ஸ்மைலிங், ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங், waving her hands off to her mother. So this is the beautiful poem which beautifully explains the feeling of a daughter and a mother. The daughter, she is a senior woman, of course, and her mother is an aged woman. She is about to get separated from her mother, maybe for a longer period. கொஞ்ச நாள் அவங்க பிரிஞ்சிருக்க நேரிடும். அவங்களுக்கு பயமா இருக்கு, இது ஒருவேளை கடைசி பிரிவா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா அம்மா வந்து பேலா இருக்காங்க, அன்ஹெல்தியா இருக்காங்க. So this poem has come out of the poetess in such a crucial moment. A beautiful poem that expresses the feeling of a real human, அந்த என்ன சொல்றது, அந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரியல் ஃபீலிங். Okay, so that is the poem My Mother at 66. I hope you understood the poem. இப்போ poetic devices ஒரு சின்ன recap பார்த்துட்டு I have already dealt with it. போயமோட சேர்த்து சொல்லிட்டே தான் வந்தேன், பட் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் so that it will be helpful for you. The following poetic devices are used: simile, imagery, repetition. ரொம்ப தெரிஞ்ச poetic devices இதுதான். simile வந்து ரெண்டு simile இருக்கு. சிமிலின்னா உங்களுக்கு தெரியும்ல, கம்பேரிஷன். அஸ் இல்லைன்னா லைக் போட்டால் அது வந்து சிமிலின்னு சொல்லுவோம். அது போடாமல் வர கம்பேரிஷனை மெட்டஃபார்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டுமே சிமிலி தான். Her face ashen like that of corpse. அவங்க அம்மா தூங்கிட்டு வந்தாங்க இல்லையா பக்கத்துல, அப்ப அவங்க முகம் எப்படி இருந்தது, ஆஷனா இருந்தது, வெளிரி போயிருந்தது. எப்படி இருந்தது, லைக் that of a corpse, டெட் பாடி மாதிரி, காப்ஸ் மாதிரி வெளிரி போயிருந்ததான். திஸ் இஸ் சிமிலி ஒன். லைக் தட்னு வந்துடுச்சு, ஸோ திஸ் இஸ் அ சிமிலி. ஓகே, சிமிலி டூ பாருங்க. ஐ லுக்ட் அகெயின் அட் ஹர் வேன் பேல் அஸ் அ லேட் விண்டர்ஸ் மூன். இந்த இது எங்க வரும் அப்படின்னா, while she is sending her off, sorry, her mother is seeing her off at the airport. ஏர்போர்ட்ல அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்றப்போ அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவ்வளோ கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்புறம் கடைசியா பார்ப்பாங்க. அங்க பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, I looked again at her. அப்பதான் திரும்ப பார்க்கிறேன். She was looking wan, pale, us. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, us போட்டிருக்காங்க. ஓகே, அங்க வந்து லைக் போட்டாங்க, இங்க us. a late winter's moon. ஒரு லேட் வின்டர் மூன் மாதிரி டல்லா இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இமேஜரி சொன்னேன். இமேஜரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யங் ட்ரீஸ் பிரிண்டிங், அந்த மரங்கள்லாம் ஓடி போற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது ஒரு இமேஜரி. மெரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். மெரி சில்ட்ரன் அப்படியே சிந்தி வெளியே வர்ற மாதிரி, வீடுகள்ல இருந்து அப்படியே கொட்டி வர்ற மாதிரி வர்றாங்க இல்லையா. மெரி மீன்ஸ் ஹாப்பி. தி சில்ட்ரன் ஆஃப் வெரி ஹாப்பி. நம்மளால அப்படியே இமேஜின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சீன்ஸ் சொல்றப்போ அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்க வெளியே ஓடி வர்றதா நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் மெரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட். ஸோ திஸ் இஸ் இமேஜரி டூ. இப்போ ரெப்படேஷன் இஸ் another poetic device. அந்த லாஸ்ட் லைன்ல நம்ம பார்க்குறோம். I did was only thing what she did was smile and smile and smile. அங்கே ஏன் அந்த ரெப்படேஷன்? she was insisting. சந்தோஷத்தை வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஹாப்பினஸை திரும்ப வாங்கிக்கணும். அவங்க முகம் வந்து சிரிப்பா இருக்கிறத பார்த்துட்டே போகணும். அவங்க அம்மாவும் சந்தோஷமான முகத்தோட பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்மைல் பண்றப்போ she insists her mother to smile back. Okay, so this is a repetition. Okay, இதுதான் the imageries that we have used in the we have seen in the poem. So poetic devices used in the poem. So I hope you like my explanations. Kindly
like, share, subscribe, and comment on my channel. This is a new venture, as I said you, and I hope I can help you in many ways. Kindly subscribe and suggest your friends too. Thank you for watching.